சொல்லாத கார்த்திக். நம்பிதானே உன் பின்னாடி வந்த. உன்னால எப்படி எனக்கு இப்படி துரோகப்பட முடிஞ்சது? என்ன சொல்லு. ஏய் தேவையில்லாம கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத மீனா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, என்ன நம்பு. எனக்கு நல்லா தெரியும் நீ யாரு கூடயும் அஃபேர்ல இருக்க. எங்க அம்மா அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கணும், கேட்கல. அதான் இப்ப அனுபவிக்கிறேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இதுக்கு மேல நான் கூட வாழ மாட்டேன். நான் போறேன். ஒரு நிமிஷம் இருடி. இப்ப என்ன, நீ உங்க அப்பா வீட்டுக்கு தானே போற? உங்க அப்பா கால் பண்ணி என்ன நடந்தது நானே சொல்றேன், போதுமா? ஹலோ மாமா, நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணு என்ன நம்ப மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே அவகிட்ட சொல்லுங்க. அம்மா மீனா, மாப்பிள்ளைய சந்தேகப்படாதம்மா. அவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் உங்கள் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கலன்னு நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. அதே மாதிரி உங்கள் அண்ணனும் எங்களை விட்டுட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். சாப்பாட்டு செலவுக்கே மாப்பிள்ளை தாம்மா காசு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ நானும் உங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். அந்த செலவு கூட மாப்பிள்ளை தாம்மா ஏற்றுக்கிறாரு. சொன்னா புரிஞ்சுக்கோமா, அவரை சந்தேகப்படாத. அவர் ரொம்ப நல்லவர். உங்க அப்பா தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னாரு. கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் நாங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியறோமா அப்படின்னு நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசணும்னு அவரு தான் சொன்னார். அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல. சாரி கார்த்திக், என்ன மன்னிச்சிடு. பெண் புத்தி பின் புத்தின்னு பெரியவங்க சும்மா வாடி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீ நிரூபிச்சிட்டடி. போடி, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, போ.